பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை, குர்ஆனுடைய ஒரு வார்த்தை. அல்லாஹ்வுடைய வார்த்தைனா குர்ஆனுடைய வார்த்தை. அதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை படைக்க நாடுகிறானோ, குன் உண்டாகும்னு சொன்னால் ஃபயகுன். சூரத்துல் யாசீனில், அதாவது 38வது 36வது அத்தியாயம் சூரத்து யாசீன், அதில் 82வது வசனம், கடைசி வசனத்துக்கு முன் வசனம் எல்லாம் சொல்கிறான். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷையன், ஏதாவது ஒன்றை அல்லாஹ் தஆலா செய்ய நாடினான்னு சொன்னால், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷையன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன், உண்டாகுன்னு சொல்லுவான், உண்டாகிவிடும். அப்போது அல்லாஹ்வுடைய குன் உண்டாகு அப்படிங்கும்போது எல்லாம் உண்டாகும். வானம், பூமி, சூரியன், சந்திரன் அனைத்துமே அவ்வளோ பவர் உள்ளதான் குன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய சொல். அப்படிப்பட்ட இந்த குன் ஃபயகுன் சொல்லக்கூடிய இந்த கலிமாவை கொண்டு நம்முடைய அனைத்து தேவைகளை எவ்வாறு நிறைவேற்றிக் கொள்வது, அனைத்து பிரச்சனையும் எவ்வாறு தீர்த்து கொள்வது என்று பார்க்க இருக்கின்றோம். புதிதாக வரக்கூடிய கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சிவப்பாக, அதை தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதை தொட்டால் நம் சம்பந்தப்பட்ட வீடியோக்குள் அப்லோட் செய்யும்போது உடனுக்குடன் உங்களுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்வதற்கு ஆர்வமூட்டுகிறார்களோ, அவர்களுக்கு அனைவருக்கும் ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேர்வழியை காட்டுவாயாக. அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக. கஷ்டங்களை போக்குவாயாக. வாழ்க்கையிலே அனைத்து விதமான பாக்கியம் தருவாயாக. இம்மைமேலே வெற்றி தருவாயாக. ஆமீன். கன்னியத்துக்குரியவர்களே, இப்போ நம்ம அந்த வசனம் என்ன அப்படிங்கன்னா, நான் முன்பு ஒதுக்கி வச்சு காமிச்சது தான். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷையன் ஐ யகூல லஹு குன் ஃபயகுன். அந்த குன் அப்படிங்கிற குன் ஃபயகுன், குன் அப்படின்னு சொன்னால் உண்டாக, ஃபயகுன் உடனே உண்டாகிவிடும். இதை கொண்டு நாம் எப்படி நம்முடைய தேவைகளை நிறைவேற்றணும்னு சொன்னால், அதே வார்த்தை தான், ரெண்டு வார்த்தை தான், குன் ஃபயகுன். இந்த வார்த்தையை நாம் தினமும் 2645 2645 2645 இந்த முறையில் ஓதிட்டு துவா செஞ்சால் நிச்சயமாக நடக்கும். அது எத்தனை நாளைக்கு சொன்னால், குறைஞ்சபட்சம் 20 நாள் ஓதணும். ஏன்னா 52,900 ஒரு வரை கணக்கு. அந்த கணக்கில் சில பேர் எனக்கு சீக்கிரமாக வேணும்னு சொன்னால், அதை 2 தடவை, காலை மாலை 2 தடவை ஒதுக்கிடணும். அப்படி ஓதும்போது 5290 வரும். ஆகவே இந்த அடிப்படையில் நாம் எப்போதும் போல் வழக்கம் போல் ஓதுவதற்கு முன்பாக ஸலவாத் 11 தடவை ஓதிக்கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 11 தடவை ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த குன் ஃபயகுன் என்ற கலிமாவை 2645 தடவை ஓதிட்டு, அது எவ்வளோ நேரம்னா நான் கணக்கு பண்ணி பார்த்தேன், கரெக்டாக 22 நிமிஷம் வருகிறது, 22 நிமிஷம், எவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுடைய தேவைகளை என்ன உங்களுக்கு வேணுமோ, என்ன பிரச்சனை தீர வேணுமோ, அதாவது எதிரிகளால் பயங்கர பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனை, அது தீரணும் அப்படின்னு சொன்னால் அதை சொல்லணும். யா அல்லாஹ், உன் கிருபையை கொண்டு இந்த எதிரியுடைய பிரச்சனை விட்டு எனக்கு பாதுகாப்பையாக. அல்லது ஜின் ஷைத்தானுடைய பிரச்சனை, யா அல்லாஹ் உன்னுடைய இந்த பேருடைய பரக்கத்தை கொண்டு இந்த ஜின் ஷைத்தான பிரச்சனையுடைய பாதுகாப்பையாக, செய்வனுடைய பாதுகாப்பையாக. அல்லது எங்களுக்கு கணவன் மனைவியை சேர்த்து வைப்பாயாக, பிள்ளைகளுக்கு நேர்வழி காப்பாக, வியாபாரத்தில் பறக்க செய்வாயாக, கடன்களை நீக்குவாயாக. எது வேணாலும், ஆனால் அதை 70 தடவை 70 ஓதுவது சிறப்பு.
அதை சுருக்கமாக நீங்கள் கேட்டுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் குறைஞ்சபட்சம் 7 தடவை, 70 ரொம்ப சிறப்பு, ஆனால் 7 தடவைங்கிறது குறைஞ்சபட்சம் ஓதிக்கிற வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் செலவாத்து 11 டைம்ஸ் போனதை ஓதிட்டு இந்த முறையில் தொடர்ந்து ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் முடியாத ஒன்று. இப்போ ஒரு கேஸ் முடியாமல் இருக்குது, அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது அது முடியும். எப்படி முடியும்? அல்லாஹ் குன் குன் சொன்ன குன் உண்டான்னு சொன்னால் உண்டாகி விடுகிறது. இப்போ அந்த அல்லாஹ்வுடைய பேரை கூட நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாஹ்ட்டே துஆ வைக்கிறோம், யா அல்லாஹ் உன்னுடைய இந்த பேரை பரக்கத்தை கொண்டு எனக்கு முடித்து கொடு அப்படிங்கும் பொழுது நம்ம சொன்ன முறையில் ஓதி வந்தீங்கன்னு சொன்னால் அந்த 2645 ஓதி வரும் பொழுது அந்த 20 நாளுக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். கணிதக்குறவிலே நாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவியை நாம் விரும்புகின்றோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடாது. அதான் முக்கியமான விஷயங்கள். இதுவரை நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சீங்க, தொழுகலை, நோம்பு நோக்கலை, ஜக்காத் கொடுக்கலன்னு சொன்னால் இப்போ நியத்து வைங்க, அல்லாஹ் அனைத்து பாவத்தையும் விட்டு அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக, நான் உன் பக்கமே திரும்புகிறேன், அவ்வளோதான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். இதன் அர்த்தம் தான். இது சொல்லிட்டாவே அல்லாஹ் தஆலா அனைத்து பாவத்தையும் மன்னிச்சிருவான். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இனி இப்போ நீங்கள் மகரிபுக்கு இந்த வார்த்தை சொல்கிறீங்களா, மகரிப்லேருந்து மகரிபு தொழுகணும், இஷா இப்போ இனி வரக்கூடிய தொழுகையில் 5 நேர தொழுகையை சரியாக தொழுங்க. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையை தொழுங்க. முடிஞ்சால் தஹஜ்ஜத், இஷ்ராக், ருஹா, வாபி தொழுது அல்லாஹ் பக்கம் முழுமையாக திரும்புங்க. ஜக்காத்து கொடுங்க. ரமலான நோம்பு நோருங்கள். அதாவது ஹஜ்ஜு கடமை தான் ஹஜ்ஜு செஞ்சுருங்க, இல்லை நியத்து வைங்க. ஹஜ்ஜு யார் கடமையாக இருக்கோ ஹஜ்ஜு செய்ய நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது 5 கடமை. இதை நீங்கள் சரியாக செய்ய நியத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப பேசிக். இஸ்லாம் 5 கடமை நிறுவப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக காலை மாலை தஸ்பீஹாத்தில் ஓதிக்கொள்ளுங்கள். 3வது கலிமா 100 தடவை, 4வது கலிமா 100 தடவை, இஸ்திஃபார் 100 தடவை, துஆ யூனுஸ் 100 தடவை, துஆ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 100 தடவை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய ஸலவாத் 100 தடவை காலை மாலை ஓதிக்கங்க. குர்ஆனை குறைஞ்சபட்சம் காலை மாலை அரை மணி நேரம் ஓதுங்க, இல்லைன்னா 1/4 மணி நேரம் ஓதுங்க. ஓத தெரியலையா? 3 நேரத்தில் எப்படி குர்ஆன் ஓத நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க. உற்றார் உறவினரை சேர்ந்து வாழுங்க. உங்கள் கையை கொண்டு நாக்கை கொண்டு யாருக்கும் எந்த துன்பம் அழைச்சிடாதீங்க. 1 ரூபா மறுப்புள்ள பொருளாலும் ஒரு ரேட்டை ஒப்படைச்சிடுங்க. இது நன்மை. அடுத்து தீமை எப்படி தவிர்த்துக்கிறது? விபச்சாரம் செய்கிறது, குடிக்கிறது, சூதாடுறது, வட்டி வாங்குறது, கொலை, தற்கொலை, செய்வினை, மற்ற பொருளை அபகரிக்கிறது, மற்ற துன்பம் கொடுக்கறது, இதை விட்டு முழுமையாக நீங்கிக் கொள்ளுங்கள். நிமிஷனா சொன்னாங்க, நன்மை ஏவிக்கொண்டிருங்கள், தீமையை தடுத்து கொண்டிருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வின் வேதனை இறங்குச்சுன்னு சொன்னால் துவா செய்வீங்க, கபூல் செய்ய மாட்டான். அப்போ என்ன அர்த்தம்? இந்த நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டு இருக்க வரையிலே அல்லாஹ்வுடைய வேதனை இறங்காதுன்னு அர்த்தம். அப்போ அந்த குரூப்பில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாம் அந்த தாவாவுடைய குரூப், அதாவது நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய குரூப்பில் இணைஞ்சிடணும். அப்போ என்ன செய்யணும்? நன்மை ஏவி கொண்டு இருக்கும், தீமை தடுத்து கொண்டு இருக்கணும். அப்போ இது உங்களால் முடியுமா? முடியும். எப்படி? சிம்பிளாக அந்த வீடியோ 5 பேருக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் செய்கிறீங்க, முடிவு போச்சு. அல்ஹம்துலில்லாஹ், நன்மை ஏவிட்டீங்க, தீமையை தடுத்துட்டீங்க, அந்த குரூப்பில் இணைச்சிட்டீங்க. அப்போது நீங்கள் செய்யக்கூடிய துவாக்கள் கபூலாகும். அப்போ இந்த முறையில் நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக இணைந்து கொள்ள வேண்டும். கணித்துக்குறள் நம்மளால் ஒருத்தவங்க நிறைவேற்ற பெற்றான்னு சொன்னால் அது மிகப்பெரிய வெற்றி. கணித்துக்குறளே அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் ஒன்றிணைப்பானாக. அவனுடைய குர்ஆனை கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்ன என்பதை நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்க விரும்பினீங்கன்னு சொன்னால் கீழே பாருங்கள், கேபி தமிழ் பேன் என்னுடைய சேனல் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு நீங்கள் பார்க்க முடியும் மேக்ஸிமம் இன்ஷா அல்லாஹ். அது மாத்திரம் இல்லாமல் யாரெல்லாம் தஹஜ்ஜத் தொழுகையோட அல்லது தஹஜ்ஜத் தொழ நியத்தோட அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்க வேண்டும் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களோ, அவர்களுக்குள்ள ரகசியத்துக்கு நாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இது. ஏன்னா மற்றபடி 5 நேரம் தொழுதுட்டு இருந்தாலும் போதுமானது. இதையும் மீறி இந்த மாதிரி தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்களாக காலை மாலை ஒரு அரை மணி நேரம் நாம் சொல்லக்கூடிய ரகசிய திக்கரை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நெருக்கம், நபியுடைய தர்பாரில் அமரக்கூடிய பாக்கியம், நபி கனவிலும் திக்கரையும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இதுபோல் அற்புதங்கள், நினச்சி பார்க்காத விஷயங்கள், இறைநேசருடைய நெருக்கம், இறைநேசனாக ஆகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அவுலியார் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க செஞ்ச அமல் இதுதான். இதை செய்யும்போது நாம் இறைநேசன் ஆக முடியும்.
அதுக்கு வழிகாட்டி தேவைப்படுகிறதா? அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே அப்படிப்பட்ட வழிகாட்டியாக நம்ம இருப்போம். உங்களுக்கு வந்து குரூப் இணைச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். யாரெல்லாம் வந்து என் நம்பருக்கு 9976841855 9976841855 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினீங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு திக்ர் அனுப்பி வைக்கிறேன். அது தொடர்ந்து 40 நாள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இமயவர்களை வெற்றி பெற்று கொடுத்து என்னை உங்களை ஆக்குவனாக. வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.